இன்னைக்கு உங்களுக்கு வித்தியாசமான நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ப்ரேயர் பண்ணணும்னு சொன்னோன்னு என்ன பண்ணோம்? சூப்பர்ப்பா, அழகு அழகு அழகு, அருமையான குழந்தைங்க. முட்டி போட்டுறீங்க, கண்ணை மூட மாட்டேங்கிறீங்களே. வெரி குட். கை கூப்பிடணும், கண்ணை மூடிடணும். பரவாயில்லையே, ரொம்ப அழகாக செய்கிறீங்க. வெரி குட். சோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான இந்த காலை வேலைக்காய் 3வது நாள் VBS நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உயரப்பெற என்ற தலைப்பின்படியே இந்த 3வது நாளும் பிள்ளைகள் கத்தாவே ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவில் வளர தேவன் கிருபை பாராட்டுங்க. வந்து கொண்டிருக்கிற தொடர்ந்து வருகிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பிக்கிறோம். இந்த நாளுக்கு உண்டான 3வது நாள் காரியங்களில் பிள்ளைகளுடைய இறுதியங்களில் ஆண்டவரே நீர் இடைபடும்படியாக நன்றி செலுத்துகிறோம். இந்த VBS மூலம் பிள்ளைகள் கத்தாவே அநேக காரியங்கள் ஆண்டவரே நன்மையான காரியங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரே குடும்பத்துக்கு ஆண்டவரே மற்ற இடங்களில் அவர்கள் உபயோகப்பட ஆண்டவரே இது ஒரு இடமாய் தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த சத்தியத்தை கேட்டு குழந்தைகள் வளர பலப்பட குடும்பத்தாரை சந்திக்கப்பட தேவன் கிருபை பாராட்டும்படியாக நன்றி செலுத்துகிறோம். வந்த பிள்ளைகள் கேட்ட சத்தியத்தின்படி ஜீவிக்க அவர்களுக்குள்ளாய் ஒரு மாற்றத்தை காண இந்த முடிவு VBSல நல்ல ஒரு சாட்சிகளை கேட்க தேவன் கிருபை பாராட்டும்படியாக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இதை போதித்து கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள் ஒப்பிக்கிறோம். பிரயாசப்படுகிற ஆண்டவரே பாஸ்டரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பிக்கிறோம். குடும்பத்தையும் உம்முடைய கரங்கள் ஒப்பிக்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் துணையாய் நிற்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பிக்கிறோம். தொடர்ந்து அவர்களை பலப்படுத்தி இந்த VBS நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட தேவன் கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எங்கள் ஜீவனில் நல்ல பரம்பிதாவே, ஆமென். ஆஃபீஸ்க்கு வேற டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வேற மகி நல்லா இருக்கேன். என்ன நீயும் லேட்டா? நான் தான் லேட்டுன்னு பார்த்தா நீ அதுக்கு மேல. நான் இன்னைக்கு வேலைக்கு வர முடியாது ஜெமி. என்னாச்சு இவ்வளவு தூரம் ஆஃபீஸ் வரைக்கும் கிளம்பி வந்திருக்க, வர முடியாதுங்கிற? இல்ல ஜெமி, எனக்கு இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஒர்க் இருக்கு. என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு கல்யாணம் வரையா கண்டிப்பா கூப்பிட்டுருக்காங்க. வந்து இன்விடேஷன் நேத்து தான் வச்சுட்டு போனாங்க. கண்டிப்பா வரணும்னு வேற சொன்னாங்க. அப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்த கல்யாணத்துக்கு போக வேண்டியதானே? அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நான் எப்படி இன்னைக்கு வர முடியாது? இந்த மேனேஜர் வேற லீவே கொடுக்க மாட்டேங்கிறாரு. லீவ் கொடுக்கலையா? அப்புறம் எப்படி போவ கல்யாணத்துக்கு? என்ன பண்றேன்னு தெரியல ஜெமி. ஆனா நான் இன்னைக்கு வேலைக்கு வரல. எனக்கு ஒரு ஐடியா பண்றேன் நான். நீ ஒரு ஹெல்ப் பண்றியா? என்னது? எப்படி நீ உனக்கு வேலைக்கு போவ, போய் அட்டெண்டன்ஸ் வைப்ப, எனக்கு போட்டுறியா? உனக்கு வச்சிருந்த அட்டெண்டன்ஸ் பண்ணா பிரச்சனையாயிருமோ? சரி, எப்படி மேனேஜர் கண்டுபிடிக்க மாட்டாரு, நீ பண்ணிரு. என்ன? சரி சரி, நீ போ. கல்யாணம் வேற சொல்ற, ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேற. சரி நீ போ, பாரு பாரு. ஷோ சரி, நம்மளே லேட்டு, இதுல இவ வேற நம்ம கிட்ட வந்துட்டு உதவி கேட்டுட்டு. ஃபிங்கர் பிரிண்ட் ஜெமிமா. பா என்னோடது ஓகே ஆயிடுச்சு. மகிமா. மகிமா பேர் வந்துருச்சு. இன்னும் ஓகே ஆக மாட்டேது. என்ன ஒர்க் ஆகவே மாட்டேது? என் பேருக்கு ஒர்க் ஆச்சு, இவளோட பேருக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. நம்ம கையில தான் பிரச்சனை. இந்த கை வச்சு பாப்போம். இந்த கையும் ஒர்க் ஆகல. மேம் குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். இல்ல மேம், ஃப்ரெண்டு கல்யாணம், மேனேஜர் லீவு. என்ன இல்ல ஒரே சென்டென்ஸ்ல முடிக்க வேண்டியதானே? லீவ் கொடுக்கல மேம் ஃப்ரெண்டுக்கு, மேனேஜரு கல்யாணத்துக்கு போறதுக்கு. அதனால அவளுக்கு பதிலா எனக்கு அட்டெண்டன்ஸ் போட்டுற சொன்னா. சேலரி போயிரும்ல மேம், அதனாலதான். இப்போ என்னாச்சு? ஒர்க் ஆக மாட்டேங்குது. என் பேருக்கு வச்சுட்டா கரெக்டா இருக்கு, ஆனா அவ பேருக்கு வைக்கும்போது ஏதோ பிரச்சனையாயிட்டு இருக்கு மேம். என்னோட ஃபிங்கர்ல தான் வைக்க வர மாட்டேங்குது. இது உனக்கு தெரியாதா ஜெமி? ஒவ்வொருத்தவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இன்னொருத்தவங்களுக்கு மேட்ச் ஆகாது. ஐயோ அப்படியா? ஆமா, தனித்தனி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஃபிங்கர் பிரிண்ட். இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனி ஃபிங்கர் பிரிண்ட் தான், மேட்சே ஆகாது. ஓ, ஐடில இருக்கிற இன்னும் தெரியல. சாரி மேம். தெரியும் மேம், தெரியும், மறந்துட்டேன். அதான் தெரியும். அவ அட்டெண்டன்ஸ் வேற கேட்டால, சேலரி போயிருன்னு வேற சொன்னாரு. அதனால ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு. அப்ப நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா யூனிக்கா இருக்கும். ஆமா, ஒவ்வொருத்தவங்களும் யூனிக் தான். கடவுள் அப்படிதான் நம்மள படைச்சிருக்காரு. ஓ வாவ். சோ இன்னையுடைய தலைப்பு அதுதான். என்னது? பி யூனிக். என்னது? எல்லாரும் சொல்லிருங்க. யூனிக். தனித்துவமாய் இரு. தனித்துவமாய் இரு. na 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 na
பத்தோட 11 இருக்காத தனித்துவமா வாழ்ந்திடணும் இயேசுவுக்காக பத்தோட 11 இருக்காத தனித்துவமா வாழ்ந்திடணும் இயேசுவுக்காக தன்னானா தனானா ஏ தன்னானா தனானா தன்னானா தனானா ஏ தன்னானா தனானா பாவத்துக்கு டாட்டா காட்டு பரிசுத்தமா வாழ்ந்து காட்டு பாவத்துக்கு டாட்டா காட்டு பரிசுத்தமா வாழ்ந்து காட்டு 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 வாழ்ந்து காட்டு பரிசுத்தமா நீ வாழ்ந்து காட்டு 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 வாழ்ந்து காட்டு பரிசுத்தமா நீ வாழ்ந்து காட்டு தன்னானா தனானா தன்னானா தனானா தன்னானா தனானா தன்னானா தனானா உலகத்தோட கலந்திடாம யூனிக்காதான் கலக்கிடலாம் உலகத்தோட கலந்திடாம யூனிக்காதான் கலக்கிடலாம் 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 உலகத்தை நீயும் கலக்கிடலாம் 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 உலகத்தை நீயும் கலக்கிடலாம் பத்தோட 11 இருக்காத தனித்துவமா வாழ்ந்திடணும் இயேசுவுக்காக பத்தோட 11 இருக்காத தனித்துவமா வாழ்ந்திடணும் இயேசுவுக்காக தன்னானா தனானா ஏ தன்னானா தனானா தன்னானா தனானா ஏ தன்னானா தனானா அத்தோட 11 இருக்காத தனித்துவமா வாழ்ந்திடணும் இயேசுவுக்காக பத்தோட 11 இருக்காத தனித்துவமா வாழ்ந்திடணும் இயேசுவுக்காக தன்னானா தனானா ஏ தன்னானா தனானா தன்னானா தனானா ஏ தன்னானா தனானா பாவத்துக்கு டாட்டா காட்டு பரிசுத்தமா வாழ்ந்து காட்டு பாவத்துக்கு டாட்டா காட்டு பரிசுத்தமா வாழ்ந்து காட்டு 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 வாழ்ந்து காட்டு பரிசுத்தமா நீ வாழ்ந்து காட்டு 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 வாழ்ந்து காட்டு பரிசுத்தமா நீ வாழ்ந்து காட்டு தன்னானா தனானா தன்னானா தனானா தன்னானா தனானா தன்னானா தனானா கலக்கிடலாம் உலகத்தோட கலந்திடாம யூனிக்காதான் கலக்கிடலாம் 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 உலகத்தை நீயும் கலக்கிடலாம் 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 உலகத்தை நீயும் கலக்கிடலாம் அத்தோட 11 இருக்காத தனித்துவமா வாழ்ந்திடணும் இயேசுவுக்காக பத்தோட 11
ஹாப்பியா இருக்கு உங்களை எல்லாம் பார்க்கும்போது. கிளைமேட் உங்களுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு இல்லையா? ஓகே, எல்லாத்துக்கும் என்ன தெரியுது இல்லையா? என்ன நல்லா தெரியுது இல்லையா? சரியா? ஃபர்ஸ்ட் டே என்ன சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? பறந்திட பழகு. செகண்ட் டே கூர்ந்து கவனி. தேர்ட் டே, ஃபோர்த் டே தெரியலையா? சரி, சூப்பரா. எல்லாம் நல்லா தூங்குறீங்களா முழிச்சிருக்கீங்களான்னு பார்த்தேன். எல்லாருமே முழிச்சிருக்கீங்க. ஓகே, 4வது நாள் வரலீங்களா? சரி, என் கையில ஒன்று இருக்கு. என்னது இது? ஓகே, இது பாலா? இது ஏன் பால்னு சொல்றோம்? ஒவ்வொரு பாயிண்டா சொல்லுங்க. இது ஏன் பால்னு சொல்றோம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரவுண்டா இருக்கு. ரவுண்டா இது மட்டும்தான் இருக்குதா? கீழே போட். நான் கேக்குற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணா நல்லா இருக்கும். இது மட்டும்தான் ரவுண்டா இருக்கா? இல்ல, வேற என்னெல்லாம் ரவுண்டா இருக்கு? கீ செயின் ரவுண்டா இருக்கு. அப்புறம் பூமி ரவுண்டா இருக்கு. அப்புறம் டேய் எல்லாம் ஓகே ஓகே, ரவுண்டா இருக்கிற நிறைய திங்ஸ் சொல்லிட்டீங்க. ஓகே, பால் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு சொன்னீங்க தங்கமே? சூப்பர்மேன், பால் எப்படி இருக்குன்னு சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் ரவுண்டா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, செகண்ட் பாயிண்ட் ஸ்பியர். ஓகே, ஸ்பியரா இது மட்டும் தான் இருக்கா? ட்ரையல் ஆகுதா? சூப்பர். வீல் சிப்ஸ் பாரு, வீல் சிப்ஸ் எல்லாம் எங்க போயிட்டாங்க. டேய் தங்கமே. ஓகே ஓகே, இப்போ இந்த பாலை வந்து இன்னும் சில விஷயங்கள்னால இந்த பால்னு சொல்றோம். மூடி இருக்கா? இதுல மூடி இருக்கா? இப்போ நான் பாலுக்கு வந்துட்டு நீ மூடியிலே நின்றுட்டு இருக்க. ஓகே, இப்போ இந்த பால் வந்து நிறைய பொருள் ரவுண்டா இருக்கு. ஆனா இந்த பால் எப்படிதான் இருக்கு? ரவுண்டா இருக்கு. ரவுண்டா இருக்கிற பொருள் எல்லாமே பாலா? இல்ல. இப்போ உங்களுக்கு வந்து 2வது நாளுக்கு என்ன பண்ணிருக்காங்க? அவங்களுக்கு பிரியா ஆண்டி வந்து அழகா ஒரு ஈகிளோட அந்த இது கண்ணு பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? ஏன் ஈகிளோட கண்ணு பண்ணி வச்சிருக்காங்க? கூர்ந்து கவனிக்கிறதுல ஏன் ஈகிள் மட்டும் தான் கூர்ந்து கவனிக்குமா? ஓகே, ஏன் இதெல்லாம் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, பறக்கிற எல்லா பறவைகளும் இருக்கு. பறவைகள் எல்லாவற்றிலும் கழுகு ஒரு பறவை, கரெக்டா? ஆனா இந்த கழுகு வந்து கிங் ஆஃப் த பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் அப்படி கிங் ஆஃப் த பேர்ட்ஸ்ன்னு சொல்றாங்க? யாருக்காவது தெரியுமா? அதுக்கு தான் வந்து உயரமா பறக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, தண்ணிக்குள்ள இருந்தாலும் கூர்ந்து கவனிச்சு நிறைய கண்டுபிடிச்சிடும். இப்ப நீங்க எல்லாருமே இருக்கீங்க இல்லையா? கரெக்டா எடுத்து கூர்ந்து கவனிச்சு கொண்டு போய் சாப்பிட்டுரும். டெபோராக்கு தராம சாப்பிட்டுரும். அப்படிதானே? டேய், நீங்கெல்லாம் வந்து சயின்டிஸ்ட், அப்புறம் என்னது பேர்ட்ஸை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்கல்லடா, ஜேர்னலிஸ்ட், எல்லாருமே இங்கதான் இருக்கீங்கடா. சரி, இப்போ என் கையில வந்து நிறைய பால்ஸ் இருக்கு. சரியா? இது என்ன கலரு? சூப்பரா, கலர்ஸும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஓகே, நான் வந்து 2 கீ செயின் கொண்டு வந்தேன். ஏன் தெரியுமா? நான் எதிர்பார்க்கிற ஒரு பதில நீங்க சொன்னீங்கன்னா அந்த கிஃப்ட் கொடுக்கலான்னு கொண்டு வந்தேன். ஆனா அந்த பதில நீங்க யாருமே சொல்லல. சொல்லிட்டியாடா நீ? வா சீக்கிரம், வா சீக்கிரம் வா. இதுக்குள்ள காத்து இருக்குது. சரியா? இந்த பால்குள்ள என்ன இருக்கு? காத்து இருக்கு. சரியா? ஏன் இந்த காரியத்தை கேட்டேன்னா, இப்ப நம்ம வாழ்ற இடத்துல காத்து இருக்கா இல்லையா? இருக்கு. காத்து இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? நம்மளால சுவாசிக்க முடியாது.
ஆனா இந்த பாலுக்குள்ள இந்த காத்து போச்சுன்னா என்ன ஆகும்? ஓகே, இந்த பால் வந்து பார்த்தேன்னா இது ஒரு பால் தான், பார்க்க பால் மாதிரியே இருக்கா? ஓகேவா? இந்த பால்ல வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன ஓட்டை போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்றேன்னா இது ஓட்டை போட்ட பால், ஓகேவா? இதெல்லாம் ஓட்டை போடாத பால். இதை நான் அமுத்துறேன், என்ன ஆகுது? நசுங்குது. அப்புறம் என்ன ஆகுது? திரும்ப வந்துடுது. இப்போ இந்த பாலை பாரு, இது பால்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? சரி, இந்த பால் மேல ஏதாவது வெயிட்டான ஆப்ஜெக்ட்ஸ் வைக்க முடியுமா? ஏன் முடியாது? டேய் நீ ஓடி வாடா, நீ ரொம்ப பதில் சொல்றடா. வாடா சீக்கிரம் வாடா, வாடா வாடா. உன் பேர் என்னடா தங்கமே? சுரேஷ்குமார். கிளாப் பண்ணிடலாமா? தேங்க்யூ. ஓகே, இந்த பால் மேல நம்ம ஏதாவது வெயிட்டான ஆப்ஜெக்ட் வச்சா இது என்ன ஆயிரும்? பால் கீழே இருக்குங்கிறதையே தெரியாம போயிடும். சரியா? அப்போ இந்த உலகத்துல கடவுள் நம்மள என்ன பண்ணியிருக்காரு, தனித்துவமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்காக நம்மளுக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாரு, நிறைய கிரேஸ் வச்சிருக்கிறாரு, நிறைய லவ் கொடுத்துருக்கிறாரு, நிறைய விசுவாசம் கொடுத்துருக்கிறாரு, நிறைய டேலண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கிறாரு. இப்போ என்ன பண்றோம்னா இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னென்னலாம் இருக்கு பாத்தீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களே எடுத்துக்கலாமே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்னென்ன சொல்லுவீங்க? டே விபிஎஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தானடா பேர்ட் பிடிக்கும். நான் சொல்றது இதெல்லாம் இயற்கை சார்ந்தது. இயற்கை இல்லாம உங்களுக்கு பிடிக்கிற விஷயம் ஜங்க் ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பர்கர் ரொம்ப பிடிக்கும்? ஓகே, கேஎஃப்சி சிக்கன், பீஸா, மாஸா எல்லாம் பிடிக்கும். சரியா? இப்போ என்ன பண்றோம்னா சில இதெல்லாம் வந்து சாப்பிட்ற பொருட்கள். சாப்பிடாம இருக்கிற நிறைய விஷயங்கள். செல்போன் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? வாவ், எல்லாம் இருக்கிறாங்க. ரீல்ஸ் பார்க்கறது, ஓகே, அதுல ஒண்ணுமே இல்லைனாலும் சும்மா நோண்டிட்டு இருக்கிறது. ஓகே, கேம்ஸ் விளையாடுறது. ஓகே, எல்லாம் இவங்கெல்லாம் என்ன தெரியுமா நீங்க பண்றீங்க? கடவுள் வந்து உங்களுக்கு அழகான ஒரு காரியத்தை கொடுத்து விபிஎஸ்க்கு புதுசா வந்திருந்தாலும் சரி, இல்லை இயேசுவை பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள என்ன பண்றாரு, நல்ல விஷயங்களை கொடுத்து வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம் தங்கமே? அதான் இப்ப பாத்தியா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போது கூட சில நேரங்கள் வந்து என்ன ஆயிடுச்சு, அவன் வந்து ஒட்டுட்டான். அதனால என்ன ஆயிடுச்சு, ஒரு ஓட்டை ஆகி போச்சுடா. என்ன பண்றது? அதனால நல்லா கவனிக்கணும். ஓகே, இப்போ இந்த உலகத்துல நிறைய விதமான பாவங்கள் இருக்கு. சரியா? என்னென்ன பாவங்கள் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பாவம்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாங்களா? நிறைய தப்புகள் இருக்கு. எப்படிப்பட்ட தப்பு? நம்மளுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்ன, நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா ஒரு அக்கா என்ன பண்றாங்க, பர்ஸ் எடுத்து விளையாடுறாங்க. ஒரு அக்கா என்ன பண்றாங்க, அங்க பக்கத்துல என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. ஒரு அக்கா என்ன பண்றாங்க, ஜீவிதாண்டிக்கு இதுதான் வேலை அப்படின்னு பாக்குறாங்க. அங்க சூப்பர்மேன் என்ன பண்றான், ட்ரெஸ் டேஸ்டா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஓகே, பக்கத்துல இருக்கிற அண்ணா என்ன பண்றாங்க, டேய் அந்த ட்ரெஸ் டேஸ்டா இருக்காதுடா, என்னோட ட்ரெஸ் தான்டா டேஸ்டா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப என்ன ஆகுது, இந்த மாதிரி சில காரியங்கள் எல்லாம் நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்க நம்ம என்ன பண்றோம், இந்த தண்ணி மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள போயிட்டே இருக்கு. அப்ப என்ன ஆகுது, பால் வந்து நம்மளுக்கு வந்து இந்த விபிஎஸோட தலைப்பு என்ன, ஃப்ளை. இப்ப என்னாச்சு, இதுவும் பால் தான், அதுவும் பால் தான். இது என்ன பண்ணுது, அது என்ன பண்ணுது, ஏன் காத்து உள்ள போச்சு, இதையும் தானே நம்ம நசுக்கணும். ஓட்ட நான் போட்டனால சரி, நீங்களும் சில விஷயங்கள் இல்ல பல விஷயங்கள் வந்து தவறான காரியங்களுக்கு தப்புகளுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், ஓட்டை போட்டு கொடுத்துடுறோம். அப்புறம் என்ன ஆயிருது, அது பாலா இல்லை. இப்போ நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க இல்லையா, விபிஎஸ்க்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆசை, உயரமா பறக்கணும்னு தானே ஆசை. இப்போ இந்த பால் வந்து எவ்வளவுதான் மேலே வரணும்னு நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. இந்த பாலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தப்பு பண்ற எண்ணங்கள் வருது. எப்படி வருது, அம்மா சொல்றாங்க டேய் இந்த பண்ணாத, இங்க விபிஎஸ்ல சொல்றாங்க டேய் குறும்பு பண்ணாத, சொல்றத நல்லா கேட்கணும் அப்படி சொல்றாங்க. நீ எல்லாம் என்ன பண்றீங்க, பக்கத்துல ஒருத்தர் நோண்டுறான்,
ஐயோ இவன் என்ன நோண்டுறானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எந்த அளவு நம்மள வந்து ப்ரெஷர் கொடுத்து நம்ம தப்பு பண்ணணும்னு நினைச்சாலும் அடுத்த செகண்ட் வெளியில வந்துருவோம். ஆனா இதே இது நம்ம உள்ளுக்குள்ள விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எவ்வளவுதான் தனித்துவமா இருக்கணும்னு நினைச்சாலும் நம்மளால தனித்துவமா இருக்க முடியாது. ஸோ இதுல நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க எல்லாருமே நார்மலா விளையாண்டுட்டு இருக்கிற பால் தான் சரியா. இந்த பால் ரொம்ப அதிகமான விலை கூட கிடையாது. ஆனா ரொம்ப கலர்ஃபுல்லா உங்களுக்கு கையில கொடுக்கும்போது இதுக்குன்னு என்ன பண்றாங்க, ஒரு காத்து அடிச்சு ஒரு ஷேப் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு பாலை ஒரு மனுஷனே இவ்வளோ அழகா படைச்சு நம்ம கையில கொடுக்கும்போது உங்க எல்லாத்தையும் கடவுள் எப்படி கொடுத்துருக்கிறாரு இந்த உலகத்துல, ரொம்ப பெரிய ஒரு விலையேற பெற்ற ஒரு கிஃப்டா கொடுத்துருக்கிறாரு. இப்ப நம்ம என்ன பண்றோம், பக்கத்துல இல்ல அங்க இங்க பாரு, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு அக்காலாம் பேசிட்டு இருக்காங்க பத்தியா. இந்த மாதிரி எல்லாம் நம்ம என்ன பண்றோம், சில காரியங்கள் இல்லை நிறைய காரியத்துக்கு கொடுத்து 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 நம்ம பறக்கணும்னு நினைச்சாலும் பறக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறோம், நம்மளை மாத்தி வச்சிருக்கிறோம். இப்ப நம்ம கேட்கலாமா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் இந்த என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், உயரமா பறக்கணும்னு நினைக்கிறேன், முதல்ல பறக்கணும்னு நினைக்கிறேன், அடுத்தது என்ன பண்ணணும், கூர்ந்து கவனிக்க. இப்ப பாரு நேத்திக்கு டைட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்க நிறைய பேர் என்ன பண்றீங்க, இந்த ஆன்ட்டி என்னமோ சொல்றாங்க, கலர் கலரா பால் இருக்கு தண்ணி இருக்கு என்னமோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம நம்ம என்ன பண்ணணும், கூர்ந்து கவனிக்கணும். ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கான கடவுள் கொடுத்துருக்கிற பிளெஸிங்ஸ் வந்து காத்துக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், கூர்ந்து கவனிக்கணும். நம்மளுக்கு இடையில இருக்கக்கூடிய எத்தனையோ என்ன வந்தாலும் ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் இந்த மாதிரி டீவியேஷன்ஸ் வந்தாலும் எல்லா நேரத்திலும் நம்ம எப்படி இருக்கணும், எவ்வளோ நம்மளை போட்டு அமுத்தினாலும் நம்ம என்ன பண்ணணும், மேலே வர்றவங்களா நம்ம இருக்கணும் சரியா. தனித்துவமா இருப்பீங்களா இல்லை ஓட்ட விழுந்த பால் மாதிரி இருப்பீங்களா, தனித்துவமா இருப்பீங்களா, நம்பலாமா அவங்கள இல்லை கண்ணை மூடி ஒரு தடவை முட்டி போட்டு ஜுவாம் பண்ணலாமா. ஏசுப்பா இந்த உலகம் வந்து இந்த தண்ணி எப்படி இந்த பால் வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கோ அந்த மாதிரி இந்த உலகம் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கு, பாவத்தினால எதெல்லாம் தேவையில்லையோ அந்த மாதிரி குணங்கள்னால நிறைஞ்சிருக்கு. எல்லாம் கண்ணை மூடி ஜெபம்னு சொன்னா முட்டி போட்டு கண்ணை மூடி கையை கூப்பி ஏசப்பா நான் இந்த உலகத்துல சொல்லுங்க பார்க்கலாம் உயரமா பறக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என்ன சுத்தி பறக்க முடியாதபடிக்கு நிறைய விஷயங்கள் என்ன தடுத்துட்டு இருக்கு. நிறைய நேரத்துல அதுக்கு நான் இடம் கொடுத்துருக்கேன். இப்ப என்ன முழுசா மாத்துங்க ஏசப்பா. இந்த பால் எப்படி பாலா இருக்கோ நாங்களும் தனித்துவமா இருக்கணும். உயர பறக்க எங்களை ரெடி பண்ணணும். எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, தனித்துவமா இருன்னு சொல்லியிருக்காங்க ஏசப்பா. அத பைபிள்ல எந்த வசனத்தை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? ஓகே பாருங்க, இது ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன, கண்மலையின் உச்சியில் இருந்து நான் அவனை கண்டு குஞ்சுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். அது ஆண்டவர் வந்து மேலேருந்து பார்க்கும்போது நீங்க எத்தனை பேர்த்தோட கலந்திருந்தாலும் நீங்க அவரோட குணங்களை உடையவங்களா இருந்தீங்கன்னா உங்களை தனியே விசேஷமா பாப்பாராமா. ஓகேவா? அதே மாதிரி இருப்பீங்களா? மதிய தடவை சொல்லலாமா? கண்மலை உச்சியில் இருந்து
நான் அவனை கண்டு குஞ்சுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். என்னாகமம் 23:9. ஓகேவா? இதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பி யூனிக்கா இருங்க. பாய். ஒரே வெயிலா இருக்குது. என்ன இந்த பட்டணத்துல ஒரு மரமும் இல்ல, செடியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. என்ன பண்றது? இந்த 2 பைய வேற தூக்கிட்டு வேற நடக்கணும். என்ன பண்றதுன்னு தெரியல. சே. உயரே பர, உயரத்தில் பர, லக்கை நோக்கி பர. பாட்டி எப்ப வந்தீங்க? அட கண்ணே, நீயா? ஸ்டெஃபி எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிற பாட்டி. நீங்க எப்ப வந்தீங்க? நான் இப்பதான் கண்ணு இந்த 2 பைய தூக்கி வந்துட்டு இருக்கிறேன். பாட்டி உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? அச்சோ செல்ல பாட்டி. ஆமாண்டி மயிலு, என்ன இத்தனை முடி வந்திருக்குது உனக்கு? பாத்தீங்களா எனக்கு எவ்வளவு முடி? ரொம்ப அழகா இருக்குது கண்ணு. அச்சோ பாட்டி எப்படி பாட்டி இருக்கீங்க? விடுடா. ஐயோ என்னடா பாத்து எவ்வளவு நாளாச்சு, நீங்க என்னடானா ஐயோ விடுங்கறீங்க? நானே 2 பைய புடிச்சு நின்னுட்டு இருக்கற, நீ வந்து முத்தம் கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? பாட்டி எப்படி இருக்கீங்க பாட்டி? நான் நல்லா இருக்கறேன்டா. நீ எப்படி இருக்கற? நல்லா இருக்கேன் பாட்டி. இது என்ன முடி இப்படி இருக்கு? உங்க அப்பனாட்டவே வளர்த்தி வச்சிருக்கிற? பாட்டி என்ன பாட்டி இப்படி பேசிட்டீங்க? இதான் பாட்டி ஸ்டைல். என்ன ஸ்டைல் வேண்டி கிடக்குதா உனக்கு? ஆமா பாட்டி, இவன் அப்பா அம்மா சொன்னா கூட கேக்குறதே இல்ல பாட்டி. இந்த முள்ளமன்றி தலைய வச்சிட்டு. ஏய் ஸ்டெஃபி, நீ சும்மா இரு. 2 பேரும் சண்டை போடாதீங்க, கம்முன்னு இருங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். அவன்தான் பாட்டி எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்கான். இல்ல பாட்டி, அவதான் பாட்டி. 2 பேரும் கம்முன்னு இருங்க சொல்லிட்டேன்ல நானு. சரி பாட்டி. சரி பாட்டி, வாங்க பாட்டி போலாம். கண்ணுங்களா, வா, நான் உங்களுக்கு விதவிதமா சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிறேன். வாங்க ஸ்டெஃபி. பாட்டி வந்துட்டேன் பாட்டி. பாட்டி எனக்கு பிடிச்ச முட்டை போண்டா செஞ்சு வச்சீங்களா பாட்டி? அட கண்ணு, என் செல்லம், உனக்கு செய்யாம வேற யார்கிட்ட மேல நான் செய்ய போறேன்? தேங்க்ஸ் பாட்டி. ஏய் ஸ்டெஃபி, நீ சும்மா இரு ஸ்டெஃபி. சும்மா முட்டை போண்டானே. பாட்டி எனக்கு பிரியாணி தான் பிடிக்கும் தெரியல பாட்டி. நீ சும்மா இரு. எப்ப பார்த்தாலும் பிரியாணின்ட்டு. என்ன அமைதியா இருங்களே 2 பேரும், சும்மா அது இதுன்னு பேசிட்டு. ஏய் ஸ்டெஃபி, நீ சும்மா இருடி. என்னடா பொட்டை புள்ளைய பார்த்து சும்மா இருடிங்கற? எப்ப பார்த்தாலும் டீ போட்டே தான் பாட்டி இருக்கா இவன். பொட்டை புள்ளையில டீ போட்டு பேசக்கூடாது. என்ன வகை ஊரா இது? சரிங்க ஸ்டெஃபி, வாங்குங்க ஸ்டெஃபி. சரிங்க ஸ்டெஃபி, வாங்குங்க ஸ்டெஃபி. போதுமா? அந்த மரியாதை இருக்கணும். சரி சாப்பிடலாம் வாங்க. கண்ணே ஸ்டெஃபி. என்ன பாட்டி? சாப்பிட்டதெல்லாம் போதும். பள்ளிக்கூடம் எப்படி போகுது? ஐயோ, அத ஏன் பாட்டி கேக்குறீங்க? என் ஸ்கூல்ல எவ்வளவு படிச்சாலும் எனக்கு மண்டையிலே ஏற மாட்டேங்குது பாட்டி. மூளை இருந்தா தானே மண்டையில ஏறும். நீ சும்மா இருடா. அவனுக்கு அப்படியே மூளை வலிஞ்சு ஓடுற மாதிரி என்னையவே சொல்லிட்டு இருக்கான். எனக்கு பாட்டி ஸ்கூல்ல என்னுடைய டீச்சர் எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க பாட்டி. திட்டி நான் வாங்காத திட்டு இல்ல, எப்ப பார்த்தாலும் கெட்ட பேர் பாட்டி. எவ்வளவு படிச்சாலும் எக்ஸாம்ஸ்ல கம்மி மார்க் பாட்டி. ஷோ என்ன இப்படி பேசிட்டு இருக்கிற ஸ்டெஃபி? தண்டச்சோறு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? பாட்டி சும்மா தண்டச்சோறுன்னு சொல்லாதீங்க பாட்டி. இது ஐடென்டி பாட்டி. சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் இருந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். இத்தனை வயசாயிருச்சு, ஒரு வேலை வெட்டிக்கு போலன்னா அப்புறம் கேட்காம என்ன பண்ணுவாங்க? கேளுங்க பாட்டி, நல்லா கேளுங்க. ஸ்டெஃபி நீ சும்மா இரு. நான் என்னங்க பாட்டி பண்றது? இன்டர்வியூக்கு போய் 2 கிலோ குறைஞ்சதுதான் மிச்சம். என்னடா நீங்க ஏசப்பா புள்ளைங்களா இப்படி இருக்கிறீங்க? தினமும் ஜெபம் பண்றீங்களா? பைபிள் படிக்கிறீங்களா? பூமர் பாட்டி என்ன பாட்டி, படிப்பு வரலன்னு சொல்றதுக்கும் ஸ்கூலுக்கு போறதுக்கும் என்ன பாட்டி சம்பந்தம்? பைபிள் படி, ஜெபம் பண்ணு, என்ன பாட்டி
என்னடி சம்பந்தம் இதுக்கு அதுக்கும்? ஆமா பாட்டி, என்ன பாட்டி சம்பந்தம்? அட நீங்க உண்மையா ஜெபம் பண்ணி பைபிள் படிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? நல்லா இருக்கும். அது பண்றதே இல்ல நீங்க. என்ன பாட்டி நீங்க சம்பந்தமே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. அட என்ன புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஏசப்பட்ட ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க நான் சொல்றேன். அதையும் செய்ய மாட்டீங்களா நீங்க? ஒரு நாள் செஞ்சு பாருங்களே, உங்க வாழ்க்கை எப்படி மாறுன்னு பாருங்க. ஒரு நாள்? ஆமா, ஒரே ஒரு நாள். அது சேலஞ்ச் எடுத்து பண்ணி பாருங்க. சரிங்க பாட்டி. சரிங்க, நீங்க செய்வீங்க நான் நம்புறேன். டேய் ஸ்டீஃபனே. சொல்லு ஸ்டெஃபி. என்னடா பாட்டி இப்படி சொல்லிட்டாங்க? ஆமா, எனக்கு ஒண்ணு புரிய நீ மாட்டேங்குது. நினைக்கிற பண்ணலாம் நினைக்கிறியா? பண்ணலாங்கற. பண்ணிடுவோமே. தட்டுறோம் தூக்குறோம். தூக்குறோம். நீயே இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசும்போது என்னாலயும் கண்டிப்பா முடியும். பார்க்கலாம். வா போலாம். ஐயோ தூக்கம் வேற வருது. ஸ்டெஃபி தூங்காத, ஸ்டெஃபி தூங்காத. பாட்டி இன்னைக்கு எப்படியாச்சும் உண்மையா வாழணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஸ்டெஃபி தூங்க. ஐயோ தூக்கம் வேற வருது. ஐயோ சரி பைபிள் படிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஐயோ அப்பா. ஐயோ ஸ்டெஃபி வெரி குட் ஸ்டெஃபி. நம்மளே நம்மள பாராட்டிக்க வேண்டியதான். எப்படியோ பாட்டி சொன்ன மாதிரி இன்னைக்கு படிச்சிட்டோம். இனி ஜெபம் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போக வேண்டியதான். அப்படியே குளிக்கிறேன். அம்மா அந்த அலாரம் ஆஃப் பண்ணுங்கம்மா. யாரம்மா அலாரம் வச்சது? ஐயோ தூக்கம் வருது. யார் காலங்காத்தாலே வந்து டிஸ்டர்ப் பண்றது? ஐயோ பாட்டி சொன்னது வேற ஞாபகம் வந்துட்டு இருக்கே. கனவுல வேற பாட்டி வந்து ஞாபகப்படுத்திட்டு போனாங்க ஜெபிக்கணும்னு. சரி பண்ணுமே, சரி பண்ணிடலாம். அந்த பைபிள் எடு. கர்த்தர் வசனம் மாறி போயிடுச்சு, சாரி. என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். அப்பா எப்படியோ படிச்சாச்சு. இனி போய் ப்ரேயர் பண்ணிட்டு இன்டர்வியூக்கு போக வேண்டியதுதான். சரி போய் கிளம்பிடுவா. ஸ்கூலுக்கு வேற டைம் ஆச்சு. இன்னைக்கு யார்கிட்டலாம் திட்டு வாங்க போறோமோ, எந்த மேமெல்லாம் திட்ட போறாங்களோ. போவோம். ஜெபம் பண்ணிருக்கோம். இன்னைக்கு எப்படியாச்சும் ஜெபம் பண்ணி பைபிள் படிச்சிருக்கோம். பாட்டி சொன்னவன் ஏதாவது வித்தியாசமா நடக்குதான்னு பாத்துருவோம். ஏய் கவிதா, என்னடி நான் தான் லேட்டுன்னு பார்த்தா நீயும் லேட்டா? ஹாய்டி, நல்லா இருக்கியா? நல்லா தான் இருக்கிறேன். என்ன டெய்லி பாக்குற நீ என்ன எப்படி நல்லா இருக்கிறியான்னு கேக்குறேன். என்ன சொந்தக்காரியா நான் உனக்கு? அடி கடக்குதேடே, நான் ஒண்ணு வச்சிருக்கேன். நீ இன்னைக்கு தலைவர் படம் ரிலீஸ், உனக்கு தெரியுமா? தலைவர் படமா? அட ஆமா, தலைவர் எவ்வளவு அழகா இருக்காரு தெரியுமா? ஐயோ ஏய் எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்குடி. ஏய் வாடி போலாடி. ஏய் டிக்கெட் கிடைச்சிச்சா? அட டிக்கெட்லாம் நீ நைட்டே புக் பண்ணி வாங்கியாச்சு. ஏய் கிளாஸ் ரெடி பண்றது? அட கிளாஸ் பங்க் அடிக்கல, வாடி நீ சும்மா. கிளாஸ் கட்டர்ஸ் மிஸ் மேம் பார்த்தா என்னடி சொல்லுவாங்க? நல்ல விளையாட்டு நடிச்சிட்டு இருக்காத நீ. சரி மூஞ்சிக்குல ஒத்து வராது சொல்லிட்டேன். சரி வா போலாம் வா. நட போலாம். ஏய் கவிதா ஒரு நிமிஷம் டி. என்னடி? ஒரே நிமிஷம். ஐயோ ஸ்டெஃபி கொஞ்ச நேரத்துல தப்பு பண்ணிருப்ப ஸ்டெஃபி. பாட்டி காலையில என்ன சொன்னாங்க? நல்ல பிள்ளையா இருக்கணும்னு சொன்னாங்க. ஐயோ மறந்தே போயிருப்பேன். ஐயோ ஏய் கவிதா. என்னடி? ஏய் இன்னைக்கு நீ மட்டும் போயிட்டு வந்துருடி. நான் நாளைக்கு நான் வரலடி. இன்னைக்கு வரலடி. ப்ளீஸ் டி தப்பா எடுத்துக்காதடி. ப்ளீஸ் நோஸ்லிலாம் கேட்டிருக்காத என்கிட்ட. கம்முனு வாடி நீ. ஏய் தப்பா எடுத்துக்காதடி. நான் இன்னைக்கு வரலடி. விட்டுடி. ஏய் வாடி, தலைவர் படங்கற அப்புறம் விட்டுறீங்கற நீ. ஏய் கவிதா வேணாண்டி, சொன்னா கேளுடி. ஏய் சொன்னா கேளுற, கம்முனு இருடி. வாடி நீ. ஏய் விடுடி. நான் வரலடி. விட்டுடி. ஐயோ ரொம்ப நல்ல விளையாட்டு நடிக்காத. உனக்கு யாரும் ஆஸ்கார் எல்லாம் தர போறது இல்ல. நான் போறேன். வாடி நம்மளாச்சு போலாம். ஷோ இவ வேற கோச்சுக்கிட்டா. சே எப்படியோ பாட்டி சொன்னதை வந்து மீறாம கரெக்டா பண்ணிட்டோம். அது வரைக்கும் சந்தோஷம். இன்னைக்கு ஒரு நாள் எப்படியாச்சும் நல்ல பிள்ளையா வாழ்ந்துடணும் பாட்டி சொன்ன மாதிரி. அதை மட்டும் பண்ணிட்டேன்னா போதும்டா சாமி. ஏதாவது படிச்சுட்டு இருப்போம். நமக்கு வேற ரொம்ப படிப்பு நல்லா வரும். என்ன கிளாஸ்ல ஆளே காணோம்? குட் மார்னிங் மேம். ஸ்டெஃபி இருக்கால? குட் மார்னிங் ஸ்டெஃபி. குட் மார்னிங்.
என்ன கிளாஸ்ல ஆள காணோம்? மேம் அது வந்து மேம் எல்லாரும் வெளியே போயிருக்காங்க மேம். வெளியே போயிருக்காங்களா? என்னது? மேம் மேம் அது வந்து எல்லாரும் படத்துக்கு போயிருக்காங்க மேம். ஓ, கிளாஸ் பங்க் அடிச்சு படத்துக்கு வேற. மேம் அது வந்து மேம் ஏன் நீ போலையா? மேம் இல்ல மேம் நான் இன்னைக்கு போல மேம். எனக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு இருந்துச்சு மேம், அதான் நான் போல மேம். வாவ், வெரி குட் ஸ்டெஃபி, வெரி குட். தேங்க் யூ மேம். இப்படிதான் படிக்கிறவங்களா இருக்கணும். மத்தவங்க எல்லாரும் ஒரு வேலை செஞ்சாலும் நீ தனித்துவமா இருக்கிறியே. வெரி குட், வெரி குட். தேங்க் யூ மேம், தேங்க் யூ மேம். ஓகே, படி படி. நான் மத்தவங்க வந்தோன்னு பாத்துக்கிறேன். ஐயோ, பாட்டி சொன்ன மாதிரி ஒரு நாள் நம்ம இன்னைக்கு மட்டும் போயிருந்தோம்னா மாட்டி என்ன ஆயிருப்போனே தெரியாது. பாட்டி சொன்ன பேச்சு கேட்டதுனால இந்த மேம் எப்ப பார்த்தாலும் எனக்கு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு என்னைய பார்த்து வெரி குட் ஸ்டெஃபி, வெரி குட் ஸ்டெஃபி, நீ மட்டும் தான் நல்ல பிள்ளை அப்படிலாம் பாராட்டினாங்க. ஐயோ எனக்கு ஒரே வெக்கமா வருது. ஐயோ சரி சரி நான் போய் பாட்டி கிட்ட சொல்ல போறேன். ஐயோ டைம் வேற ஆயிடுச்சு. இன்டர்வியூக்கு வேற டைம் ஆகுது. சீக்கிரம் போகணும். ஐயோ ஐயோ வாங்கிட்டு வர மாதிரி இருக்கு. ஐயோ ஐயோ தம்பி தம்பி பிடிப்பா. ஐயோ ஐயோம்மா அண்ணா என்னண்ணா ஆச்சு? அண்ணா என்னங்கண்ணா ஆச்சு? அண்ணா இந்தாங்கண்ணா தண்ணி பிடிங்கண்ணா. அண்ணா இந்தாங்கண்ணா. தம்பி அண்ணா என்னங்கண்ணா ஆச்சு உங்களுக்கு? வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சா, அது நைட்டாக கிரிகிரின்னு ஆயிடுச்சுப்பா. அண்ணா பார்த்து வாங்கண்ணா. ஒன்றும் இல்லைப்பா, நன்றிப்பா. என்னால் உன் வேலை வேற கெட்டு போச்சு. அண்ணா இல்லைங்கண்ணா, அது ஒன்றும் இல்லைங்கண்ணா, பரவாயில்ல. ஆமாம், நீங்கள் இன்டர்வியூ போயிட்டு இருந்தேன்னு சொன்னியே தம்பி. ஆமாண்ணா, வேலை தேடி இன்டர்வியூக்கு போயிட்டு இருந்தேண்ணா. அப்படியா? ஆமாண்ணா. இந்த கார்டை வச்சுக்கோ. நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். ஓ, இந்த கம்பெனியில் நீ வா, நாளைக்கு இன்டர்வியூ வா, நான் உனக்கு வேலை போட்டு தரேன். அண்ணா உண்மையாக சொல்கிறீங்களாண்ணா? ஆமாப்பா, நீ நாளைக்கு வா. அண்ணா ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா. இருக்கு, நான் தான்ப்பா தேங்க்ஸ் சொல்லும். என் உயிரே காப்பாற்றிட்டேன். சரிண்ணா. இல்லை பரவாயில்லைங்கண்ணா. ஓகேப்பா பா. எப்பா எப்பா பாட்டி சொன்ன மாதிரி இருந்தனால இன்னைக்கு எவ்வளோ நன்மை நடந்திருக்கு. வேலை இல்லாதவனா இருந்தேன், இன்னைக்கு நாளைக்கு நான் வேலைக்கு போகிறேன். அப்பா நான் இதை போய் பாட்டிக்கிட்ட சொல்லணும். சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். ஐயோ, என் பேத்தியும் பேரனும் வரேன்னாங்க. உன்னி ஆளவே காண, எங்க போனாங்கன்னே தெரியல. பாட்டி 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 பாட்டி. ஐயோ என்னடி, என்னாச்சுடி? பாட்டி நீங்க சொன்ன மாதிரி நீ காலையில நேரத்துல எந்திரிச்சு பைபிள் படிச்சு ஜோம் பண்ணி இந்த நாள் ஃபுல்லா எந்த தப்பும் பண்ணல பாட்டி. எதுவுமே பண்ணாம நல்ல பிள்ளையா இருந்த பாட்டி. அச்சோ, எங்க ஸ்கூல்ல ஒரு மேம் நீ எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருப்பாங்க பாட்டி. அந்த மேம் என்னை இன்னைக்கு பாராட்டிட்டாங்க பாட்டி, பாராட்டிட்டாங்க. தங்கம் சூப்பர் தங்கம், இதுக்கு தான் சொல்றது. சூப்பரா ஜாப் பண்ணி பைபிள் படிச்சிருக்கிற பாட்டி. ஆனா என்னடா பாட்டி எனக்கு வேலை கிடைச்சிருச்சு பாட்டி, வேலை கிடைச்சிருச்சு. அட ஏசப்பா, உமக்கு நன்றிங்க ஏசப்பா. உனக்கு வேலை கிடைச்சிருச்சாடா? ஆமாங்க பாட்டி, என்ன தண்ட சோறுன்னு சொன்னீங்களே, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு பாத்தீங்களா? அட அது அப்ப சொல்றது, இப்பதான் நீ ஜாப் பண்ணி பைபிள் படிச்சிருக்கிற. இப்ப எப்படா நான் சொல்லுவேன்? ஆமாங்க பாட்டி, நீங்க சொன்ன மாதிரி காலையில எந்திரிச்சு பிரேயர் பண்ணி பைபிள் படிச்சனால எனக்கு எவ்வளவு நன்மை தெரியுமா எனக்கு. அதான் பாத்தீங்களா, இந்த உலகத்துல நீங்க வந்துட்டு 10ஓட 11 இல்லாம தனித்துவமா இருந்தனால, ஏசப்பா கிட்ட ஜாப் பண்ணி பைபிள் படிச்சதுனால வெற்றி பெற்றீங்க. ஆமா பாட்டி, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் பாட்டி. இனிமேல் நான் எப்பவுமே காலையில எந்திரிச்சு பிரேயர் பண்ணி பைபிள் வாசிப்பேன் பாட்டி. பாட்டி பாட்டி நானும் பண்ணுவேன் பாட்டி. டெய்லியும் நானும் தனித்துவமா வாழ்வேன் பாட்டி. பத்தோட 11 இருக்காத, தனித்துவமா வாழ்ந்திடணும் இயேசுவுக்காக. 10ஓட 11 இருக்காத, தனித்துவமா வாழ்ந்திடணும் இயேசுவுக்காக. தந்தான தனனனனா, தந்தான தனனனனா, தந்தான தனனனனா, தந்தான தனனனனா.
ஓகே, பாத்தீங்களா? பார்த்தாச்சா? அப்ப நீங்களும் 10ஓட 11 இருக்க போறீங்களா? தனித்துவமா இயேசுவுக்காக வாழ போறீங்களா? அப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாலோ இல்ல எது வந்தாலோ நீங்க அவங்க கூட நிக்க போறீங்களா, ஏசப்பா கூட நிக்க போறீங்களா? ஓகே, வெரி குட், வெரி குட். ஓகே, அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு? பயங்கரமா சிங்கம் எப்படி கத்தும்? ஓகே, அந்த சிங்கம் மெதுவா வந்து அண்ணனோட ஷோல்டர் கிட்ட வந்து அப்படியே பராண்டி பயங்கரமான ஒரு பெரிய வெட்டு. சரியா? அண்ணன் என்ன ஆயிட்டாங்க? அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க. என்ன பண்றதே தெரியல. அண்ணனை சாப்பிட்டு செத்தாரு டேவிட் அண்ணா அப்படின்னு சொல்லி அங்க இருக்க அந்த ஆப்பிரிக்கா மக்களும் அது போக அங்க இருந்த கூட வந்த மக்களும் என்ன பண்ணிட்டாங்க? போச்சு டேவிட் அண்ணா முடிஞ்சாரு அப்படின்னு நினைச்சாங்க. அந்த நேரம் பார்த்து டேவிட் அண்ணா கூட வந்த ஒருத்தர் என்ன பண்ணாரு? ஒரு கன் எடுத்து கரெக்டா அந்த சிங்கத்தை சுட்டுட்டாங்க. அந்த சிங்கம் என்ன பண்ணிடுச்சு? செத்து போயிடுச்சு. அந்த சிங்கம் செத்து போயிடுச்சு. எல்லாம் இங்க பாருங்க. ஓகே, சிங்கம் செத்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த கிராமத்து மக்கள் வந்து டேவிட் அண்ணா கிட்ட, டேவிட் அண்ணா ரொம்ப தேங்க்யூ அண்ணா, எங்களுக்கு நீங்க பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. இந்த சிங்கங்கள்னால எங்களுக்கு ஒரு பெரிய தொந்தரவா இருந்துச்சு. ஏன்னா ஒரு சிங்கம் தைரியமா ஊருக்குள்ள வந்துட்டு போய் பழகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சிங்கங்களை கூட்டிட்டு வந்து நிறைய பேர்த்த சாப்பிட்டுட்டு போயிடும். அதான் எல்லாரும் மக்கள் எல்லாம் என்ன கேட்டாங்க? ஒரே ஒரு சிங்கத்தை எப்படியாவது கொண்டுட்டோன்னு வைங்களேன், இதுக்கு மேல சிங்கங்களை என்ன பண்ணாது? வராது. அவங்க பயந்துருவாங்க, இதுக்கு மேல வர மாட்டாங்க. ஆனா என்ன பண்ணணும்? ஒரு சிங்கத்தை கொல்லணும்னு கேட்டாங்க. டேவிட் அண்ணா என்ன பண்ணாரு? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்ப என்ன பண்ணாங்க? நிறைய மக்கள் வந்து ரொம்ப நன்றி டேவிட் அண்ணா, நீங்க சேவிக்கிற அந்த ஏசப்பாவை, நீங்க கும்பிடுற அந்த ஏசப்பாவை நானும் ஏத்துக்கிறேன், நானும் என்ன பண்றேன்? ஏத்துக்கிறேன்னு சொல்லி அங்க இருந்த மக்கள் எல்லாம் அந்த அண்ணனை ஏத்துக்கிட்டாங்க. கவனிங்க, எல்லாரும் பேசுனீங்கன்னா உங்களோட டீம்ஸ் இருக்கு, மார்க் கம்மி பண்ணி கொடுத்துருவேன். ஓகே ஓகே, கவனிங்க. சரி, ஓகே. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, டேவிட் அண்ணா என்ன சொல்லியிருக்கேன்? டேவிட் அண்ணா கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு வேலை பார்க்கிறவர் கிடையாது. டேவிட் அண்ணாக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய இடங்களுக்கு போகணும், நிறைய காரியங்களை செய்யணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பயங்கரமான இன்ட்ரெஸ்ட். இப்ப ஆப்பிரிக்கால இருக்காரு. எந்த பகுதியில இருக்காருன்னு சொன்ன? ஆப்பிரிக்கால. ஆஹா, இல்ல, மேலையா நடுவுலையா கீழையா? சவுத் ஆப்பிரிக்கா. வெரி குட். சவுத் ஆப்பிரிக்கால இப்ப அண்ணா இருக்காங்க. ஆனா என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க? இந்த ஆப்பிரிக்காவோட பல பாகங்கள் இருக்கு, எல்லா இடத்துக்கும் போய் பார்க்கணும். எப்படியாவது என்ன பண்ணணும்? மிடில் ஆப்பிரிக்காக்கு போய் அங்க எப்படி இருக்காங்க மக்கள் அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? டிராவல் பண்ணி போறாங்க. மிடில் ஆப்பிரிக்காவுக்கு டிராவல் பண்றாங்க. ஆப்பிரிக்கா எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காக்கா? ஃபுல் காடு பகுதி, ஃபுல்லா இருட்டா இருக்கும், கரு கும்முன்னு இருக்கும். சரியா? இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஆப்பிரிக்கால 2 விதமான மக்கள் வாழ்ந்தாங்களா? யாரு? 2 விதமான மக்கள் வாழ்ந்தாங்க. ஒருத்தர்கள் நார்மலான ஆப்பிரிக்கன் பீப்புள், இன்னொருத்தவங்க யாரு அப்படின்னா போயர் அப்படின்னு சொல்லப்படுற டச் பீப்புள். சரியா? கவனிங்க, டச் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து வந்து ஆப்பிரிக்கால செட்டில் ஆனவங்க. சரியா? இந்த டச் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கொஞ்சம் ஃபாரினர்ஸ், அவங்க வந்து வெள்ளைக்காரங்க. சரி, இந்த டச் பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஆப்பிரிக்கன் பீப்புளை அடிமைகளா புடிச்சிட்டு போறாங்க. என்னவா புடிச்சிட்டு போறாங்க? நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஆப்பிரிக்கன்ஸ் எப்படி இருப்பாங்க? யூஸ்வலாவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ரொம்ப டாலா இருப்பாங்க, நிறைய உழைக்கக்கூடிய மக்கள். சரியா? பயங்கர ஸ்ட்ராங்கான மக்கள். அதனால என்ன பண்றாங்க? அவங்கள அடிமை வேலைக்காக இழுத்துக்கிட்டு போறாங்க. இந்த வெள்ளைக்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உள்ள போய் ஒரு கிராமமே இருக்குமா, இந்த கிராமத்தை மொத்தமா தீப்பிடிக்க வச்சுட்டு, தீப்பத்தி போட்டுட்டு இந்த கிராமமே மொத்தமா அழிஞ்சிரும். அங்க இருக்க பெண்களையும் ஆண்களையும் குழந்தைகளையும் எல்லாரையும் புடிச்சிட்டு போய் அவங்களுடைய அடிமைகளா வச்சுப்பாங்க. போற வழியில எப்படி இந்த அடிமைகள் இறந்து போயிட்டாங்க, இல்ல இந்த அடிமைகளுக்கு அடிபட்டுருச்சு, ஏன்னா காட்டு பகுதி இல்லையா, டக்குன்னு நம்ம நினைச்ச உடனே ஒரு பைக்கோ கார், உங்களெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து டக்குன்னு கார்ல ஏத்திட்டு வராங்க பத்தியா, அந்த மாதிரிலாம் ஏத்திட்டு வர முடியாது. காட்டு வழியில என்ன பண்ணணும்? நடக்க வச்சு கூட்டாங்க. எப்படி நடக்க வச்சு கூட்டாங்க? ஜாலியா கைப்பிடிச்சு ஆஹா, அப்படி கிடையாது. கழுத்துல ஒரு பெரிய கட்டை வச்சு லாக் பண்ணிடுவாங்க, ஓட முடியாத மாதிரி. கால்லையும் கையிலையும் சங்கிலி கட்டிடுவாங்க. ஸோ இப்படி குமிஞ்சிட்டு அந்த வெயிட்டோட கை காலில் சங்கிலி கட்டப்பட்ட நிலமையில இப்படி நடந்து வருவாங்க காடு ஃபுல்லா. அது ஒரு 15 கிலோமீட்டரா இருக்கலாம், இல்லை 20 கிலோமீட்டரா இருக்கலாம். பல நாட்கள் நடக்க வச்சு இந்த வலியிலும் வேதனையிலும் இழுத்துட்டு வருவாங்க. இதுல வந்து ஸ்ட்ராங்கா தாங்கிக்கிட்டவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் பணத்துக்கு அவங்கள அடிமைகளா விற்பாங்க. இதுல தாங்காதவங்க, கொஞ்சம் அடிப்பட்டவங்க, கொஞ்சம் வீக்கானவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே ஒரு உதவி கூட செய்யாம அப்படியே விட்டுட்டு வந்துடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க?
ஒரு உதவி கூட செய்யாம அப்படி விட்டுட்டு வந்துருவாங்க. அவங்க அங்க இருந்து வயசு என்ன அடிபட்டு ரொம்ப முடியாம வழியில தவிச்சு துடிச்சு அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. ஏன்னா காட்டுக்குள்ள யாரும் வந்து உதவி செய்வா, யாரும் வர முடியாதுல்ல. அங்கேயே என்ன பண்ணுவாங்க, இறந்து போய் எலும்பு தோலுமா ஆகி மக்கி போயிடும் அவங்க உடம்பு. அந்த காடுகள் ஃபுல்லா எப்படி இருக்குமா, எலும்பா இருக்குமா, மனுஷங்களோட எலும்பா இருக்குமா அந்த காடு ஃபுல்லா. அந்த அளவுக்கு ஆப்பிரிக்க ஜனங்களை அடிமைகளா நிறைய பேர் பயன்படுத்தினாங்க. டேவிட் அண்ணாக்கு இது பிடிக்கவே இல்லை. பயங்கரமா என்ன பண்ணாராம், சண்டை போட்டாராம். இந்த மாதிரி இந்த மக்கள் அடிமைகளா நீங்க கூட்டிட்டு போகவே கூடாது. இது வந்து ஆனா வந்து அவருடைய புக்ல அவருடைய எழுதின பிரதிகள்லாம் எழுதியிருக்காரு. இது வந்து ஆப்பிரிக்காவுடைய ஆறாத புண் அப்படின்னு அதை வந்து விவரிச்சிருக்காராம். ஒரு ஆறாத புண்ணு இருந்தா எப்படி இருக்கும், ஒரு புண்ணு ஆறவே இல்லைன்னா என்ன பண்ணிட்டே இருப்பேன், அது என்ன ஆகும், உறுத்திக்கிட்டே இருக்கும், வலிச்சுக்கிட்டே இருக்கும், சீல் பிடிச்சிட்டே இருக்கும், அது வலிச்சுக்கிட்டே இருக்கும்ல. அண்ணா வந்து சொல்றாரு, இந்த விஷயம் மாறலைன்னா அது அவ்வளோ பெரிய வலி அந்த ஆப்பிரிக்கா தேசத்துக்கு, ஆப்பிரிக்கா மக்களை நீங்க அடிமைகளா பிடிச்சிட்டு போறீங்கன்னு சொல்லி. அண்ணா பைபிள் படிக்கிற அண்ணா இயேசுபாவை தெரிஞ்சுக்கிட்டான்னா பைபிளோட முக்கியமான ஒரு விஷயம் என்னது, உன்னை போலவே பெறனையும் நேசி. என்ன பண்ணணும், உன்னை போலவே பெறனையும் நேசிக்கணும். அப்படின்னா உன்னை போலவே மற்றவர்களையும் நேசி. சொல்லுங்க பார்க்கலாம், உன்னை போல நீ மற்றவர்களையும் நேசி அப்படின்னு ஏசுப்பா சொல்றாங்க. நான் எப்படி ஜெயமாவை நேசிப்பாலோ, நான் ஒரு தீ இருக்கு அப்படின்னா நான் தொட்ட ஜெயமாவுக்கு வலிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும்ல, அதனால நான் தொட மாட்டேன். அதே மாதிரி யாரை நேசிக்கணும், உன் பக்கத்துல இருக்கவனையும் நேசிக்கணும், ஃப்ரெண்டை நேசிக்கணும், உங்க அம்மா அப்பாவை நேசிக்கணும், உனக்கு தப்பு பண்றவனை, உனக்கு துரோகம் பண்றவனையும் என்ன பண்ணணும், நேசிக்கணும் அப்படின்னு ஏசாமி சொல்லி தரார். ஏசாமிய படிக்கிற டேவிட் அண்ணா என்ன பண்றாரு, யாருப்பா இவங்க இந்த மக்களை அடிமைகளா நடத்துறாங்களேன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, அடிமைகளா கல்லு போடுறது, குழந்தைங்களெல்லாம் கட்டிக்கிட்டு நடக்கிறாங்க பாருங்க. அவங்க அம்மா அப்பா ஒண்ணுமே கண்டுக்க மாட்டாங்க. அவ்வளோ கொடுமைகளின் மத்தியில ரொம்ப கஷ்டப்படுத்தி அவங்கள வேலை வாங்குறதுக்குனே கூட்டிட்டு போவாங்க. அந்த மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்களுக்கு எந்த ஃபெசிலிட்டிஸும் கிடையாது, அவங்க ரொம்ப இம்ப்ரூவ் ஆன மக்களும் கிடையாது. அவ்வளோ துன்பத்தின் மத்தியில இப்படி நடத்தி கூட்டிட்டு போறாங்க. இந்த மக்களை பார்க்கும்போது அண்ணனுக்கு பயங்கர கோவம் வருது. அந்த வெளிநாட்டவர்கள் மேல பயங்கரமா சண்டை போடுறாரு. ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்படுறாரு அண்ணா. பயங்கரமா கோவப்பட்டு என்ன பண்றாரு, எல்லாரையும் பிடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா என்ன நடக்கூடே தெரியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்படுறாங்க. அப்ப என்ன தெரியுமா பண்றாங்க, இந்த மக்கள் நிறைய தடவை அண்ணனை கொலை பண்ண முயற்சி பண்றாங்க. என்ன பண்ண, கொலை பண்ண முயற்சி பண்றாங்க. டேவிட் அண்ணனை எப்படியாச்சும் கொண்டுறணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. இவன் நம்மளுடைய எல்லா தொழிலையும் கெடுக்கிறான். இந்த அடிமையை கொண்டு போய் நான் வித்தனா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும், ஆனா இவன் என்ன பண்றான், என்னோட தொழிலை கெடுக்கிறான்னு சொல்லி பயங்கரமான கோவம் அண்ணன் மேல எல்லாத்துக்கும். அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அண்ணன் எல்லாத்துக்கும் மருத்துவம் பண்றாரு. அண்ணா வந்து ஆல்ரெடி ஒரு டாக்டர் இல்லையா, ஆனா என்ன பண்றாங்க, எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, மருந்து கொடுக்குறாங்க. மக்கள் அவரை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. மக்கள் அவர்கிட்ட போய் என்ன பண்றாங்க, ரொம்ப அன்பு வெளிப்படுத்துறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுக்குலாம் பயங்கரமா கோவம் வந்து அண்ணனோட மெடிசனு, அண்ணனோட ட்ரெஸ்ஸு, அண்ணங்கிட்ட இருந்த விலையுயர்ந்த பொருட்கள், வாட்ச், அந்த மாதிரி பொருட்கள் என்ன பண்ணிட்டாங்க, மொத்தமா வச்சு கொளுத்தி விட்டாங்களாம். அண்ணக்கிட்ட இப்போ ஒண்ணுமே கிடையாது. அண்ணா என்ன பண்ணிருக்காரு, ஆல்ரெடி என்ன பண்ணாரு, அண்ணா ரொம்ப தூரம் வந்து டிராவல் பண்ண போறோங்கிறதுனால அவங்க வைஃபும் குழந்தைகளையும் அவரோட ஊருக்கே அமைச்சு விட்டுட்டு அண்ணா மட்டும் டிராவல் பண்றாங்க. ஏன்னா இருட்டு காடு, அண்ணா வந்து வைஃபையும் குழந்தையெல்லாம் கூட்டிட்டு டிராவல் பண்ண முடியாது இல்லையா, அதனால அண்ணா மட்டும் டிராவல் பண்ணி வந்துட்டு இவ்வளோ துன்பங்களையும் மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு விஷக்காய்ச்சல் பரவுது. என்ன பரவுது, விஷக்காய்ச்சல் பரவுது. கூட பஞ்சம் வேற அந்த ஊர்ல. என்னது பஞ்சம்னா என்ன, தண்ணி இருக்காது, சாப்பாடு இருக்காது, ஒண்ணுமே கிடையாது, வறண்ட பூமி, சாப்பாடே விளையாது அந்த இடத்துல. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப அங்க இருக்க மக்கள் என்ன சாப்பிட்டாங்க தெரியுமா, தவளை சாப்பிட்டாங்களாம். என்ன சாப்பிட்டாங்க, தவளை சாப்பிட்டா. இப்ப சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, தவளை சாப்பிட்டாங்களா, சில பூச்சி வகைகள்லாம் சாப்பிட்டாங்களா, அவங்கள வந்து உயிரோடு காப்பாத்தி கொள்றதுக்காக இதெல்லாம் சாப்பிட்டாங்களா. அப்ப டேவிட் அண்ணா என்னதான் சாப்பிட்டுருப்பாரு, தவளை தான் சாப்பிட்டாரு. ஸ்காட்லாண்ட்ல நல்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு அண்ணா. ரொம்ப நல்லா இருந்தார், நல்லா படிச்சு நல்ல ஒரு பெரிய பதவியில இருந்திருக்கலாம் அண்ணா. நல்ல டாக்டருக்கு படிச்சாரு, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஆயிருக்கலாம். ஆனா என்ன பண்ணாரு, இங்க வந்து இந்த ஆப்பிரிக்கா ஜனங்களோட என்ன பண்ணிட்டு இருக்காரு, தவளை சாப்பிட்டுட்டு இருக்காரு. எல்லா துன்பங்களையும் அனுபவிக்கிறாரு. அண்ணனுக்கு 31 முறை வந்து அந்த விஷக்காய்ச்சல் வந்திருக்கான். எவ்வளவு முறை, 31 முறை அந்த விஷக்காய்ச்சல் வந்திருக்கான். விஷக்காய்ச்சல் வந்து அண்ணனோட உடம்பு பாத்தீங்கன்னா ரொம்ப உருக்கி போயிடுச்சா. எப்படி, ரொம்ப உருக்கி போயிடுச்சு, வெறும் எலும்புந்தோலுமா இருக்காரு. இதோட பீரியட் என்ன அப்படின்னா 1855 to 1856. எப்போ 1855ல இருந்து 1856. அண்ணா பிறந்த வருஷம் என்ன சொன்ன, 1813. ஸோ இது எப்போ நடக்குதுன்னா 1855 to 56. அண்ணனுக்கு ஒரு 40-45 இயர்ஸ் இருக்கும்.
அப்ப நடக்குது இந்த விஷயங்கள் எல்லாம். அண்ணா ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்காங்க. ஆல்ரெடி சிங்கம் வேற புரண்டி இருக்கு இல்லையா? சிங்கம் புரண்டதுக்கு அப்புறம் அண்ணனுக்கு ஒரு கை பெருசா வேலை செய்யறதே இல்லை. அவர் ஒரு மாதிரி ஊனமுற்றவர் மாதிரி ஆயிட்டார். ஒரு கையை பெருசா யூஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் 31 தடவை இந்த விஷக்காய்ச்சல் அட்டாக் பண்ணதுனால அண்ணன் உடலெல்லாம் உருகி போய் ரொம்ப கஷ்டப்படுற காது கேட்காது, மெமரி பவர் நிறைய கம்மியாகி போச்சு, நிறைய பேர்த்த ரெகக்னைஸ் பண்ண முடியாது. இந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய தேசத்துக்கு போய் ஜாலியா வாழாம இந்த காட்டு பகுதியில இருந்து இந்த ஆப்பிரிக்கா மக்களுக்கு எப்படியாவது ஆண்டரை பத்தி சொல்லிடணும்னு சொல்லி பயங்கரமா போராடுறாங்க. அந்த டைம்ல தான் ஒரு ஆப்பிரிக்கன் அந்த ட்ரைப் இருப்பாங்களே, ஆப்பிரிக்கன் ட்ரைபோடைய ஒரு தலைவரை மீட் பண்றாரு. தலைவரை மீட் பண்ணோடனே அவர்கிட்ட ஆண்டரை பத்தி சொல்றாரு. ஆண்டரை பத்தி அவரும் கேட்கிறாரு. கேட்டு முடிச்சோடனே அண்ணா கிட்ட போய் கேட்டு முடிச்சோன்னே என்ன சொல்றாரு, அவர் போய் பக்கத்துல போய், டேவிட் அண்ணா ஏன் நீங்க முன்னாடியே வரல அப்படின்னு கேட்டாராம். டேவிட் அண்ணாக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்ன நீ கேட்குற அப்படின்னு. என்னுடைய அம்மா அப்பா அது போக எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி கல்லையும் மண்ணையும் பார்த்துட்டு கடவுளே தெரியாம என்ன பண்ணிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் ஆண்டவரை அறிஞ்சு கொள்ளவே இல்லை. ஆனா நீங்க எனக்கு சொல்லியிருக்கீங்க ஏசுவா பத்தி, நான் ஏத்துக்கிறேன். எங்க மக்களும் என்ன பண்ணணும், நீங்க கும்பிடுற தெய்வத்தை எங்க மக்களுக்கும் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த கிராமம் ஃபுல்லா அந்த அண்ணனை கூட்டிட்டு போய் எல்லாரும் ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஸோ அந்த நாள்ல நிறைய பேர் ஆண்டவருக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டாங்களாம். இந்த அண்ணன் தான் இந்த தலைவர்னு சொன்ன இல்லையா, ஊர் தலைவர், ட்ரைபுடைய தலைவர். இவர் தான் ஃபர்ஸ்ட் விசுவாசி. அது மட்டும் இல்லாம டேவிட் அண்ணா எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பாரா, நான் ஒரு இடத்துக்கு வழி கண்டுபிடிச்சு போனாதான் எனக்கு பின்னாடி வர மக்களுக்கு என்ன தெரியும், வழி தெரியும். ஏன்னா ஆப்பிரிக்கா தேசத்துல வழி கிடையாது, ஒரு மேப் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. டேவிட் அண்ணா தான் ஃபர்ஸ்ட் உள்ள போய் வழி கண்டுபிடிக்கிறாரு. இப்படியே போயிட்டு இருந்த சூழ்நிலையில அண்ணா வழி கண்டுபிடிச்சு போய் அந்த ஊர் தலைவர் ரட்சிக்கப்பட்டு நிறைய பேர் ஆண்டவரை ஏத்துக்கிட்டாங்க. அப்ப டேவிட் அண்ணா உடல்நிலை எப்படி இருந்துச்சுன்னு சொன்ன, ரொம்ப வீக்கா இருக்காரு. டேவிட் அண்ணா என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப வீக்கா இருக்காரு, மெமரி பவர் இல்ல. ஆனா அதுக்கப்புறமும் அண்ணா பல விஷயங்களை சாதிச்சாங்க. என்ன அப்படிங்கறத அக்கா உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன், சரியா? அண்ணா என்ன இதுக்கு மேல நாளைக்கு என்ன செஞ்சாரு அப்படிங்கறது சொல்றேன், சரியா? நாளைக்கு ஷேரிங் டேக்கு இங்க நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்னு ஆன்ட்டி சொன்னாங்க இல்லையா? ஆனா ரோசி ஆன்ட்டி இப்ப உங்களோட ஒரே ஒரு விஷயம் ஷேர் பண்ண போறேன், சரியா? நல்லா என்னைய கூர்ந்து கவனிச்சிக்கணும், கூர்ந்து நோக்குனீங்கன்னா இன்னைக்கு உரிய தனித்துவமான விஷயம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? பாருங்க, ஆன்ட்டி ஒரு பாட்டிலில் பால் எடுத்துட்டு வந்திருக்கேன், சரியா? பால் எல்லாரும் வீட்டில் குடிப்பீங்க தானே? எல்லாரும் பால் பார்த்துருக்கீங்க தானே? பார்த்துருக்கீங்க தானே? பாருங்க, இப்போ இந்த அக்காவுக்கு நான் பால் கொடுக்க போறேன். மாமா, அக்கா பேர் என்ன? அக்கா பேர் என்ன? பால் குடிக்கிற குழந்தை, பாட்டில குடிக்க போறா குழந்தை இல்லையா? பாப்பா நல்லா குடி. எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சா? ஓ அக்கா பாரு எவ்வளோ ஜோரா சூப்பரா வாயே எடுக்காம எத்தனை பேர் டம்ளர்ல குடிச்சா பாதி குடிச்சிட்டு பாதியை கீழே வைக்கிறீங்க. அதனால தான் ஆன்ட்டி இன்னைக்கு பாட்டிலில் கொண்டு வந்தேன். பாட்டில் போய் வாயே எடுக்காம அக்கா மடமடன்னு குடிச்சிட்டா. அப்படியே வாங்க அக்கா இங்கே பக்கத்தில். அக்கா இப்போ வாயில் குடிச்சா இல்லையா, வாயில் குடிச்ச அந்த பாலை இப்போ பாருங்க ஆன்ட்டி, வாயில் குடித்த பாலை அப்படியே இந்த காது வழியா வெளியில் எடுக்க போகிற. பாருங்க 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 பாருங்க. ஓ பாரு, வசனம் என்கிற கவனி, வசனம் என்கிற ஞானப்பால நீ ஒவ்வொரு நாளும் போய்க்கலாம்டா. ஒவ்வொரு நாளும் நீனே உட்கொள்ளும் போது அந்த வசனங்கிற ஞானப்பால நீ வாயினாலும் கேட்டு, நீ கேள்வியினாலையும் கேட்டு கேட்டு அந்த வசனங்கிற ஞானப்பால நீ உட்கொள்ளும் போது நீ ஆவியில பலன் கொண்டு தனித்துவமான ஆளா காணப்படுவ, சரியா?
இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே எங்களை கூட்டி சேர்த்து இந்த இடத்திற்கு வந்து சேர்த்த உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் பிறந்தது முதல் இந்த நாள் வரை எங்களை பாதுகாத்து பலனோடு வைத்திருக்கிற உடைய அன்பில்லாத கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் எங்களை தேற்றி ஆற்றி பலப்படுத்துவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு நாளும் வேறு அநேகமாய் எங்களோடு பேசியிருக்கின்றீர். எங்களை நல்ல வழியில் நடத்த உம்முடைய கிருபைகளினாலே ஆசீர்வதித்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, எங்களை ஒவ்வொருவருக்கும் நல்ல பெயரை வைத்து எங்கள் பெயர் சொல்லி அழைத்து எங்களோடு நீர் தினமும் பேசி வருகிற அநேக ஆசீர்வாதங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் இந்த நாட்களிலே எங்களுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறீர், எங்களோடு பேசியிருக்கிறீர். நாங்கள் தெரிந்து கொண்டோம், உணர்ந்து கொண்டோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உம்முடைய பிள்ளையாக நீர் சொன்ன காரியங்களில் நீர் காமித்த நல்ல வார்த்தைகளை எங்கள் உள்ளத்திலே பதிய வைத்து எங்கள் பெயரை நாங்கள் எப்போதும் மறவாது வைத்திருப்பது போல கர்த்தாவே, நீர் கற்றுக் கொடுத்த நல்ல காரியங்களை நல்ல விஷயங்களை இங்கு நாங்கள் பார்த்தது கேட்டது அறிந்தது உம்முடைய வார்த்தைகளை எங்கள் மனதிலே என்றும் மறவாமல் எங்கள் உள்ளத்திலே பதிய வைத்து அதன்படி எங்கள் வாழ்க்கையிலே நடக்க எங்கள் கிருபை தருவதாக. போக்கிலும் வரத்திலும் ஆசீர்வதித்தலும் உம்மை மேலும் அதிகமாய் தெரிந்து கொள்ள நாங்கள் ஆசைப்படுகிறோம் அப்பா. எங்கெல்லாம் தேவ ஆலயம் இருக்கிறதோ கர்த்தாவே, உம்மை நோக்கி தேடி ஓடி இன்னும் அநேக அதிசயங்களை அற்புதங்களையும் உம்முடைய வார்த்தைகளையும் தெரிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையிலே நடப்பித்து எங்கள் மூலமாய் உம்மை நாங்கள் வெளிப்படுத்த கிருபித்தார். இயேசு எங்களோடு அனுதினமும் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. தோத்திரத்திலும் வழிநடத்தும் எல்லா துதி கனம் மகிமையும் எங்களோடு இருந்து வழிநடத்துகிறார்கள். கல்வியிலும் தேர்ச்சி பெற்று கர்த்தாவே நல்ல வேலை வாய்ப்புகளையும் நல்ல உயர்வுகளையும் அடைய எங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து எங்களோடு இரும். மீதி இருக்கிற நாட்களிலும் நீர் அநேக வார்த்தைகளோடு கொண்டு எங்களை புடமிட்டு எங்களை பலப்படுத்துவீராக. இயேசுவின் பாதம் பணிந்து கேட்டு கொண்டாடுகிறோம் ஜீவனுள்ள தந்தையே. ஆமென், ஆமென்.